குருவே சரணம். குழந்தை வரமருளும் ஸ்ரீ சந்தான பரமேஸ்வரர் குழந்தை சிவனை தொட்டிலில் கிடத்தி தாளாட்டும் அதிசய கோயில். புத்திர பாக்கியம் அருளிடும் அற்புத தலம் இது. திருஞான சம்பந்த சுவாமிகள் போற்றியுள்ள வைப்பு தலம். பஞ்ச பாண்டவர்களில் பீமன் வழிபட்ட தலம். அரசலாறு மற்றும் திருமலைராஜன் ஆறு ஆகிய காவிரியின் உபநதிகள் இரண்டிற்கும் இடையில் அமைந்துள்ள ஆற்றிடை தலம். பங்குனி மாதத்தில் சூரியன் தன் கிரணங்களால் மூலவரை தழுவி ஆராதிக்கும் விசேஷமான கோவில். இப்படி ஏகப்பட்ட சிறப்புகளுக்கு சொந்தமான கோவில் எது என்று அறிந்து கொள்ள ஆவலாக இருக்கின்றதா? தமிழ் பக்தி நேயர்களுக்காக வித்தியாசமான கோயில் ஒன்றின் காணொளி தரிசனத்தை இப்பொழுது காணவிருக்கின்றோம். வாருங்கள். பொதுவாக நாம் வணங்கிடும் கடவுளரை குழந்தை வடிவமாக போற்றுவதும் ஒரு வகை பக்திதான். பாலகணேசர், பாலகிருஷ்ணர், பாலமுருகன் என குழந்தை வடிவ கடவுளர்கள் நமது சமயவியலில் மிகுதி. அவ்வகையில் உலகத்து உயிர்களுக்கெல்லாம் தந்தையான சிவபெருமானையும் குழந்தை வடிவத்தினராக சித்தரிக்கும் ஒரு கோவில் இருக்கின்றது என்பது பலரும் அறியாத விஷயம். இக்குழந்தை சிவபெருமானை தொட்டிலில் இட்டு ஆட்டுவதே இங்கு ஆகச் சிறந்த பிரார்த்தனையாக செய்யப்படுகின்றது. அத்தகு அதிசய வழிபாடு நிகழ்த்தப்படும் காவிரிக்கரை தலம்தான் 66 கொத்தங்குடி. பீமன் பூஜித்தமையால் பீமேஸ்வரம் என்று குறிப்பிடப்படுகின்ற தலம் இது. இக்கோயிலில் உறைந்தருளும் சுந்தரேஸ்வர சுவாமி எனப்படும் சந்தான பரமேஸ்வரர் தான் பீமனுக்கு அருளியவர். சாபத்தினால் இழந்த உடல் வலிவினை அவன் திரும்ப பெறுவதற்கு அருளியவர் இவர். தவிர பாலசிவனாக குழந்தை வடிவில் இத்தலத்தில் காட்சியளித்து பஞ்ச பாண்டவர்களுக்கும் அருளியவரும் இவரே. பின்னாளில் நிகழவிருக்கும் தர்ம யுத்தத்தில் பாண்டவர்கள் வெற்றி பெறுவதுடன் அவர்கள் தம் சந்ததிகளுடன் வம்சவிருத்தி அடைந்து நிலைத்திருப்பார்கள் என்கிற வரத்தினை பெற்று மகிழ்ந்ததும் இத்தலத்தில்தான் என்கின்றார்கள். இவ்வாலயத்தில் வழிபட்டால் புத்திரபாக்கியம் கிடைத்திடும் என்பதற்கான சாட்சியாக கருவறை உடையவர் வீற்றிருக்கின்றார். பொதுவாக லிங்க திருமேனிகளில் உள்ள ஆவுடையானது வட்ட வடிவமாகவோ அல்லது சதுர வடிவமாகவோ இருப்பதை பரவலாக பார்த்திருப்போம். ஆனால் இந்த சந்தான சுந்தரேஸ்வரரோ 2 வடிவங்களும் கலந்த மிஸ்ர வடிவமான ஆவுடையாருடன் காட்சி தருவது அபூர்வம். சிவசக்தி ஐக்கிய ஸ்வரூபம் என்பதற்கு சாட்சி சொல்வது போல விசித்திரமான அங்க அடையாள குறியீடுகளுடன் இந்த லிங்கம் காட்சி தருவதே பெரும் விசேஷம். அவ்வகையில் இந்த லிங்க திருமேனியை அர்த்தநாரீஸ்வர லிங்கம் என்று சொல்கின்றார்கள். எனவே புடவை மற்றும் வேஷ்டி ஆகிய இரண்டையும் இல்லிங்கத்திற்கு வஸ்திரமாக சாற்றுவதும் இவ்வாலயத்திற்கே உரிய சிறப்பு. புத்திர பாக்கியம் வேண்டிடும் தம்பதிகள் ஒருமித்த நம்பிக்கையுடன் நீராடி சுத்தமான ஆடையுடன் இத்தலத்தில் வழிபட்டு ஸ்ரீ சுந்தரேஸ்வர சுவாமி மற்றும் மீனாட்சி அம்பிகை ஆகிய இருவரின் சந்நிதிகளிலும் 27 சுத்த தீபங்கள் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபட வேண்டும். பின்னர் மூலஸ்தானத்தில் உள்ள ஸ்ரீ சந்தான சுந்தரேஸ்வர சுவாமியின் திருமேனியை சிவாச்சாரியார் கொண்டு வந்து தம்பதியர் கைகளில் அளிப்பார். அந்த பாலசுவாமி விக்கிரகத்தினை சேர்ந்தார் போல வாங்கி கொண்டு மடியில் கிடத்தி சில நிமிடங்கள் மனமாற பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். பின்னர் அங்கிருக்கும் பிரத்யேகமான தொட்டிலில் அக்குழந்தை சிவனை கிடத்தி தாளாட்டிய பிறகு மீண்டும் சிவாச்சாரியாரிடம் ஒப்படைத்திட வேண்டும். இப்படி பிரார்த்தனை செய்து வழிபடுபவர்களுக்கு ஓராண்டு நிறைவதற்குள் குழந்தை பிறந்து விடுவது கண்கூடி. குழந்தை பிறந்த பிறகு மீண்டும் இவ்வாலயத்திற்கு வந்து தங்கள் குழந்தையை தொட்டிலில் இட்டு நன்றி செலுத்தி பிரார்த்தனை செய்து கொள்வதும் அவசியம் என்கின்றார்கள். இப்படிப்பட்ட அதிசயமான பிரார்த்தனையை செய்து வழிபட்டு இங்கு நற்பலன் அடைந்தவர்கள் ஏராளம். கும்பகோணம் நன்னிலம் செல்லும் வழித்தடத்தில் மாத்தூர் எனும் சிற்றூரை அடுத்து அமைந்துள்ளது இந்த 66 கொத்தங்குடி எனும் கிராமம். இது போன்ற வேறொரு அற்புதமான திருத்தலத்துடன் தமிழ் பக்தி நேயர்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.